ஹலோ வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 விக்கெட் வேற எடுத்தாங்க. ஆனால் பேஷண்ட் இன்னும் உயிர் போகவில்லை, இன்னும் உயிர் மிச்சம் தான் இருக்கு அப்படின்னு 2 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. கேஎல் ராகுலும் சுஷ்மன் கில்லும். எப்படியாச்சும் ஒரு டிரா பண்ணிட்டு ஆட்டோ எடுத்துட்டு ஓடிடலாமா ஓவலுக்கு? என்ன ஆக போகுது? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் சண்டை செய்யணும் சார் அப்படிம்பாங்க. எனக்கு இந்தியா தோத்தா கூட I'll put my thumbs up and say well played இந்தியா. எனக்கு வேண்டியது காம்படிஷனு. அன்பார்ச்சுனேட்டா அந்த காம்படிஷன் இந்தியா போலிங் போடும்போது பார்க்கல. இதுக்கு தான் என்ன சொன்னோம்? ஃபீல்டை கரெக்டா வச்சுட்டு அவங்களுக்கு ஈஸி ரன்ஸ் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல. அவனை எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணுங்க அப்படின்னு. அன்பார்ச்சுனேட் வந்து சுத்துன்னு சுத்துனாங்க. இவங்க ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. இன்னும் பாருங்க, இவ்வளவு தூரம் இந்தியா இவ்வளவு ஃபைட் பண்ணியும் ஸ்டில் தே காட் அ பேட்டில் டு கோ ஆன். இங்கிலாந்து பவுலர்ஸ் ஒரு இன்ச் கூட கொடுக்கல. டிஃபரன்ஸ் பாருங்க, இந்தியா போலிங்க்கும் இங்கிலாந்து போலிங்க்கும். அட் வாட் ரன் ரேட்! இப்ப மான்செஸ்டர்ல டெஸ்ட் மேட்ச் வேகமா போகாதுன்னு சொன்னோம். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்தியாவோட பேட்டிங்க. அதுக்கு நேர் எடுத்துக்காட்டு இந்தியாவோட போலிங். பிகாஸ் இந்தியாஸ் லென்ஸ் ஹஸ் பின் வெரி புவர். இவங்க எப்படி போட்டாங்க பாருங்க பாஸ் பவுலர்ஸ். ஒரு பால் மேல போடல. கடைசியில ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அமெரிக்கா குத்துறேன், இங்க போடுறேன், ரவுண்ட் விக்கெட் வந்து போடுறேன், மூஞ்சிக்கு போடுறேன், ரூட் எல்லாம் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் 30 ரன் கூட கொடுத்தாங்களே ஒழிய ரன்னு டோட்டலா வந்திருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி போயிருக்கு பாருங்க. 125 for 3, 22 ஓவர்ல வித் ரன் ரேட் ஆஃப் 5.68, 669, ஆல் அவுட் இன் 157, மோர் தென் 4 runs அண்ட் ஓவர்ஸ் ஆல் த டைம். இந்தியா வந்துட்டு 1 for 2. யோசிச்சு பாருங்க, 3 ஓவர்ல ஒரு 10 out of 10 செஷன். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பிரில்லியன்ட் ரெசிலியன்ட் 86 ஃபார் நோ லாஸ் இன் 26 ஓவர்ஸ். இந்தியா 10 out of 10. ஈவன் தோ த ரன் ரேட் வாஸ் ஒன்லி 3.26, 1 for 2ல இருந்து விக்கெட்லெஸ் செஷன். இந்தியா 10 out of 10. தேர்ட் செஷன்ல another grim battle, 88 for no loss in 34 overs. India 174 for 2 in 63 overs. another 8 out of 10 செஷன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்தியா 4 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 8 செஷன் ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் அன்பார்ச்சுனேட்லி ரூல்ஸ் அவுட் இந்தியாஸ் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த டெஸ்ட் மேட்ச். பட் பரவாயில்ல, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் இஸ் வாட் யூ காட் டு see. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து they are fighting hard even though there are a lot of challenges in the pitch. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. if anyone is arguing that the pitch is easy to bat, I beg to differ. The pitch is not easy to bat in my opinion. England bowl well and India has batted exceptionally well. நீங்க சொல்ற மாதிரி டிரா ஆறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் இந்தியா இஸ் டேக்கிங் த ஆப்ஷன் ஆஃப் கிரைண்டிங். தே ஹாவ் டு பேட் 3 செஷன்ஸ். இந்த 2 செஷன் ஆடினீங்கன்னா கூட தே வில் ஹாவ் எனஃப் டைம் ஆக்சுவலி டு வின் த டெஸ்ட் மேட்ச். இந்தியா டு பேட் த ஹோல் டே டுமாரோ. சாய் சுதர்ஷன் பாத்தீங்களா? இன்னைக்கு நல்ல சான்ஸ். இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஆடி எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். கருண் நாயரும் அதே மாதிரிதான். ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆனாரு, இவர் ஸ்டார்ட் கொடுக்காமலே அவுட் ஆயிருக்காரு. அது கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு. அது என்ன பண்ண முடியும்? ஒரு சில இதை நீங்க, அதாவது நான் சொல்றேனே உங்களுக்கு, ஸ்டில் சாய் சுதர்ஷன் டிட் வெரி வெல் டு கெட் அ 50. இன்னைக்கும் வந்துட்டு ஒரு, என்ன சொல்றது, விடலாமா வேணாமா அப்படின்னு விட்டாரு. ஜெய்ஸ்வாலும் பாத்தீங்கன்னா பெருசா நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். லெட் மீ பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இங்கிலாந்து போலிங்கும் பாடாவதி போலிங் தான், அது முதல்லயே நம்ம சொன்னோம். ஓகே. ஆனா அவங்க வந்து கரெக்டா கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. இந்தியன் bowlers didn't attack any of a single session as a bowling unit. அதுதான் அன்பார்ச்சுனேட்டா நடந்தது. அதை பத்தி பேசி இப்ப பிரயோஜனமே கிடையாது. நவ் த டாஸ்க் இஸ் ஆன் ஹேண்ட்ஸ். அந்த வே கேஎல் ராகுல் அண்ட் சுப்மான் கில் டிஃபெண்டட், நீங்க யோசிச்சு பாருங்க. 1 for 2, 3 ஓவர்ல. அதுக்கப்புறம் நீங்க வரீங்க டெய்ல்ஸ் அப், ஆஹா ஓஹன் ஸ்லெட்ஜிங் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெசிலியண்டா ஒரு 2 செஷன் நங்கூர மாதிரி நிக்கிறாங்கன்னா, யோ, டீம் செலெக்ஷனை கரெக்டா பண்ணீங்கயா, கரெக்டா கண்டிஷன்ஸ் என்னன்றத புரிஞ்சுட்டு அந்த தகுந்த மாதிரி லென்ஸ் போடுங்கயா. நீ ஜெயிக்க வேண்டிய டீம்யா, சீரீஸ் தோக்காதீங்கயா. டோன்ட் லூஸ் த சீரீஸ். எப்படியாவது இதை தப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு இடி இடிக்கலாம் ஓவர்ல. அட்லீஸ்ட் 2-2 வில் பி அ டிஃபைனிங் ரிசல்ட் ஃபார் இந்தியா ஈவன் தோ நாட் வின்னிங் த சீரீஸ்.
ஆமா, ஆனா நாளைக்கு பந்தும் இல்லையே போயிடா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் இந்த பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் இதே மாதிரி சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிறதான் பெரிய யோசனையா இருக்கு. சார் நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு பால் உருண்டுது, ஒரு சில பால் ரப்புன்னு பீட் பண்ணிட்டு டாசனோட போலிங்க பியூட்டிஃபுல்லா போட்டாரு. டாசன் ஓக்ஸும் டெரிபிக்கா போட்டாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தி பிக்கெஸ்ட் மிஸ் ஃபார் தம் இஸ் பென் ஸ்டோக்ஸ். இன்னைக்கு ஒரு 15 ஓவர் அவர் ஹாஸ்டிலிட்டி பேஸோட போட்டிருந்தாருன்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். இப்படிதான் வந்து எல்லாருமே வந்து ரூல் அவுட்டே பண்ணிட்டாங்க, பண்ணிட்டு வரமாட்டாங்க. நானும் அதான் சொன்னேன், வரமாட்டாரு, மைட் நாட் பிளே ஃபர்தர் பார்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜெயிலர் படத்துல ரஜினி சாரோட பையன் சொல்லுவாரு, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, இந்த வருவார் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி if there is a situation where these two carry on them to lunch, the India really feel that they have a more chances of saving this test match. கண்டிப்பா பண்ணிட்டு ஒத்த கால்ல வந்து ஆடுவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திஸ் இஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பேட்ஸ்மேன் டு ஃபாலோ. நான் திருப்பி சொல்றேன், இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா டிராப் பண்ணாங்கன்னா ஓவர்ல இந்தியா ஜெயிக்கிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு கான்பிடன்ஸ் இந்தியா இஸ் புஷிங் இங்கிலாந்து டு பிரேக்கிங் பாயிண்ட். தட் இஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி டு பி நீடட். ஏன்னா இப்ப பேட்ஸ்மேன் ஷார்துல் தாக்கூர் கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். இன்னைக்கும் வந்து பாலை வந்து கையில கூட அவர் கொடுக்கல. he only ended up with bowling 11 overs. ஸோ அடுத்த டெஸ்ட் மேட்ச் அவர் பேட்ஸ்மேனா ஆடுவாரு. ஸோ இன்னைக்கு பேட்ஸ்மேனா ஷார்துல் தாக்கூர் ஒரு 90 பால் ஆடணும். கரெக்ட் தான் போயிடா. நாளைக்கு வந்து எல்லாருமே ஃபுல்லா ஆடணும். அது அது இன்னைக்கு வந்து சப்போஸ் இந்த டெஸ்ட் டிராப் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டெஸ்ட் ஜெயிப்பாங்கன்னு நீங்க சொல்றத நானும் ஃபுல்லா ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு வந்து ஃபுல்லா எல்லாரும் ஆடணும் நின்று. இந்த ரெண்டு பேருமே அந்த லக்ஷ்மண் டிராவிட் நீங்க பாத்திருக்கீங்களே, ஆசிம் ஆம்லா, ஏபி டிவிலியர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு இன்னிங்ஸ் ரெண்டு பேரும் காட்டணும். அது ஆசை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பிகாஸ் தே டிடன்ட் பிளே ஒன் ஷாட் இன் ஆங்கர். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, இவங்கெல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு மேல ஒரு 1.5 மணி நேரம் ஒரே ஒரு ஷாட் தான் கில் வந்து கொஞ்சம் ஒரு வீசினாரு பிரைடன் கார்ட்ஸ். இவரை வந்து டாசன் டீக்கு முன்னாடி ஒரு கேட்ச் விட்டாரு, ஒரே ஒரு லூஸ் ஷாட் தான் இந்த ரெண்டு செஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் சீன். தட் இஸ் ஒன்லி லூஸ் ஷாட் தட் இஸ் பிளேட் ஃப்ரம் கில். கேஎல் ராகுல் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பினாமினல். இப்போ அவங்க என்ன யோசிக்கணும்னா, யோசிச்சு பாருங்க சார், ரெண்டு செஷன் விக்கெட்லெஸ்ஸா டே 4 பிட்ச். நான் திருப்பியும் சொல்றேன், their pitch is misbehaving, but India has batted like a true champions போது why can't they do that for 2 more sessions? நீங்க சொன்ன மாதிரி ஆஷிம் ஆம்லா, ஏபி டிவிலியர்ஸ் கிட்ட கேட்டேன் நான், ஒரு 300 பால் பவுண்டரி அடிக்காம உன்னால டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏபி டிவிலியர்ஸ் கிட்ட யோசிச்சு பாருங்க, பீக் ஏபி டிவிலியர்ஸ் 2015 ட்ரை பண்றேன் பீடாக் அப்படின்னாரு. 300 பால் ஆடினாரு, ரெண்டே ரெண்டு பவுண்டரி. அஸ்வின் என்ன பண்ணாரு, மிட் ஆஃபே இல்லாம ரவுண்ட் விக்கெட் டயக்னல் அப்படி தூக்கி போட்டாரு. அது அப்படி டிஃபென்ஸ் ஆட போய் 4 போச்சு, மிடில் ஆஃப் த பேட் பட்டு. ஸோ இம்பாசிபிள் இஸ் நத்திங். எத்தனை மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி பிளாக்கத்தான் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, பாப் டிராப் பண்ணிருக்காங்க. ஸோ இம்பாசிபிள் இஸ் நத்திங். ஜடேஜா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஷோன் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். வாஷிங்டன் சுந்தர், ஐ ஆல்வேஸ் புட் மை மணி அண்ட் வாஷிங்டன் சுந்தர், அண்ட் லார்ட் ஹாஸ் டு ப்ரூவ் இஸ் ஒர்த் த பேட். ஏன்னா பாவம் ஒரு போலிங் கொடுக்கல. அண்ட் திஸ் பேர் லுக்ஸ் அப்சல்யூட்லி செட்டில்டு. நான் திருப்பியும் சொல்றேன், ரெண்டு கிஃப்டட் விக்கெட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நியூ பால்ல, இது நியூ பால்ல விக்கெட் விழாது. நிறைய வந்து என்ன யோசிப்பாங்க எல்லாரும், இப்ப 63 ஓவர் ஆயிடுச்சு, 64 ஓவர் ஆயிடுச்சு, இன்னும் 16 ஓவர்ல நியூ பால் எடுத்துரும், நியூ பால் எடுக்கட்டும். அதான் தேவையில்லாம அவுட் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே. அதுதான் பெரிய வைத்தறிச்சல். அவங்க ரன் அடிச்சது ஒரு வைத்தறிச்சல்னா, இவங்க ரெண்டு பேரும் விக்கெட் விட்டது கூட பெரிய வைத்தறிச்சல். நோவலாஸ் ஆயிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி. சாய் சுதர்ஷன் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சேம் நாட் கிரிட்டிசைசிங் சாய் சுதர்ஷன், ஐ வில் நெவர் கிரிட்டிசைஸ் எ யங்ஸ்டர் ஹூஸ் ட்ரைங் டு லேர்ன் அண்ட் ஜஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் இன் தி ஸ்டேட் போது அவர் சும்மா இதெல்லாம் பண்ண மாட்டேன் நானு. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் யூ டு புட் யுவர் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கிரைண்ட் பண்ணி ஒரு 210 பால் அவர் ஆடிந்தாருன்னா we should have just cemented his place in the playing 11. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப கருண் நாயருக்கு நம்ம என்ன சொன்னோமோ பார்ஷியாலிட்டி இல்லாம பேசணும். the same thing applies to சாய் சுதர்ஷன் ஆல்சோ. அப்படிங்கும்போது இந்த 100 அடிக்கலன்னா எஸ்டாப்ளிஷிங் யுவர் செல்ஃப் இன் த டெஸ்ட் சைட் இஸ் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அஸ் அ யங்ஸ்டர் ஆர் அ நியூ கமர் ஆர் சம்மன் மேக்கிங் அ கம்பேக் இன் த டீம். 101 தான் டிஃபைனிங் மூமெண்ட். அதுதான் எனக்கு வருத்தம். ஆனா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து ஒருத்தர் சமயம் மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாருங்க. அடப்போட காலி, இன்னும் வந்து 5 செஷன் இருக்கு, 300 ரன் லீட் எடுத்துட்டான் சுத்தாம பியூட்டிஃபுல்லா ஆடினாங்கன்னா they are fighting for the series, which I believe they still feel they can save the series. It all depends on how they bat. இந்த 1 hour ஆடிட்டாங்கன்னா, இந்த காத்தால 1 hour
வித் ஓல்ட் பால் இஸ் கோயிங் டு பி த வைட்டல். நியூ பால் கசாமச்சான் போகும், ரெண்டு பேரும் டிசிப்ளின்டா விடுறாங்க. நியூ பால் வில் நாட் பி a ப்ராப்ளம். நியூ பாலை பார்த்துருவாங்க. லஞ்ச் வரைக்கும் விக்கெட் விழாம போச்சுன்னா தென் இந்தியா ஹஸ் காட் அ மேசிவ் மேசிவ் சான்ஸ் ஆஃப் டிராயிங் தி சீரிஸ். ஏன் 3 செஷன் நான் ஆடணும்னு சொல்றேன்னா, பிளாக் பண்ணிட்டே தான் இருக்காங்க, ரன் வர மாட்டேங்குது. இப்ப 150 ரன் கிட்டத்தட்ட பின்னாடி இருக்காங்க. அதுக்கே 2 செஷன் ஆடணும் அவங்க அடிக்கிறதுக்குங்கும் போது இந்தியா ஹஸ் டு பேட் அட்லீஸ்ட் 1 more hour or even after tea or the whole day to save the test match, which I firmly believe they can. வீராக அதுல 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு வந்து மழை பெய்யுன்றாங்க நாளைக்கு. அதுவும் ஒரு ஃபேக்டர். நல்லாவே மழை பெய்யுன்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த 137 ரன் அப்படிங்கிறது 2 செஷன் ஆடினாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஸ்லோ ஆடினாலும் 2 செஷன் ஆடினாங்கன்னா சோ முடிச்சு விட்டுருவாங்கன்னா இவங்க கவர் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க முடிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லல. 137 ரன் கவர் பண்ணிடுவாங்க. கடைசி செஷன்ல 50ஓ 60ஓ அது வாட் எவர் போனஸ். பட் மழை ஸ்ட்ராங்கா பெய்யுங்கிறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மழை பெஞ்சுது, போல் டிராப்பர்ல பேட்டிங் ஆடுறது கஷ்டமா இருக்கும். ஸ்டிக்கி ஆயிடும் விக்கெட்டு. விக்கெட்டு ஸ்டிக்கி ஆச்சுன்னா பவுன்ஸ் வந்து வேரியபிளா ஆக ஆரம்பிச்சிடும். மழை வந்ததுன்னா இங்க கஷ்டம் ஆகும். மற்ற வென்யூஸ்ல மழை வந்தா நல்லது அப்படின்னு சொன்னேன். இங்க மழை ஒரு 20-30 நிமிஷம் அடிச்சு, இல்லைன்னா மேட்சுக்கு முன்னாடி மழை அடிச்சதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் டிஃபிகல்ட் டு பேட், பர்டிகுலர்லி இந்த ஓல்டு பால். இந்தியா ஆல்சோ டிலேட் த நியூ பால் பை 10 overs. 96வது ஓவர் தான் நியூ பால் எடுத்தாங்க. அண்ட் தேர் வாஸ் a ரீசன் ஃபார் தட். மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு லோக்கல் கண்டிஷன் தெரியும். நியூ பால் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 16 ஓவர் இருக்கு. இன்னும் 10 ஓவர் டிலே பண்ணி 26 ஓவர் 2 பிரேக் த்ரூ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இட் வில் பி a லாங் பேசேஜ் ஆஃப் பிளே டு சேவ் த டெஸ்ட் மேட்ச். மழை வரவே கூடாது. மழை வந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஆன் a pitch like this which is got a dry underneath surface. கொஞ்சம் மார்க்ஸ் எல்லாம் வருது. பால் என்ன ஆகும், இன்னும் கீழே வர ஆரம்பிக்கும். மழை வந்தா மொத்தமா வந்து மொத்த நாளை காலி பண்ற மாதிரி வரணும். ஒரு செஷன் காலி பண்ண கூட போறோம். ஒரு செஷன் எனக்கு காலி பண்ணிடுச்சுன்னா அது எப்படி நான் கேட்கறேன்னா, நாளைக்கு ஒரு 16 ஓவர் இவங்க ஆடி நியூ பால் எடுத்துட்டாங்க. நியூ பாலே விக்கெட் விடாது. 16 ஓவர் ஆட்டாங்கன்னா ஒரு செஷன் போயிடும். 2வது செஷன் மழையில போயிடணும். 2வது செஷன் மழையில போச்சுன்னா they will have little time to bowl out. Even though it is going to be difficult, it will be too much to bowl out a team like India, which Jadeja can bat, Washington Sundar can bat, Thakur can bat போது ஒரு செஷன்ல போடுறது கஷ்டம். அந்த மாதிரி ஆகணும். இல்லைன்னா மழையே வரக்கூடாது. மழை வந்தது இந்தியா will find it very difficult. அனுபவத்துல சொல்றேன். சரி, கொஞ்சம் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்லும் பேசுவோம். நம்ம இந்தியாவுக்காகவே ரொம்ப பேசிட்டோம். இங்கிலாந்து வந்து சட்டுப்புடன் முடிச்சு விடணும்னா என்ன பண்ணலாம்? இங்கிலாண்டால முடிச்சு விட முடியாது. அவங்களோட மெயின் போலர் பென் ஸ்டோக்ஸ் அன்பார்ச்சுனேட்லி நாட் அவைலபிள். அவங்க என்ன பண்றாங்க, தேர் பிளேயிங் த பேஷன்ஸ் கேம். ரொம்ப பேஷன்ஸ் கேம் இது பண்ணாங்க. செம்ம லென்ஸ் அடிச்சாரு பிரைடன் கார்ஸ். ஓக்ஸ் செம்ம லென்ஸ் அடிச்சாரு. ஆர்ச்சர் வந்து குத்து குத்துன்னு குத்துனாரு. அதான் சொல்றேனே, ஆர்ச்சர்ன்ற பேரு தான் த்ரெட்டு. மற்றபடி கையில இருந்து வர்ற பால் த்ரெட்டு கிடையாது இந்த மாதிரி பிக்சர்ஸ்ல. சோ அவங்களுக்கு வந்து டாசன் இன்னொன்னு சொல்றேன். அதாவது இந்த மாதிரி கடார் முட்டான்னு ஒட்டஞ்சு திரும்புற பிச்சில தான் ஸ்பின்ன வந்து இந்தியா கஷ்டப்பட்டிருக்காங்களே ஒழிய, இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் சோ பிச்சுங்கும் போது யூ cannot expect the spinner to run through Indian lineup. Even though the way Dawson has bowled, any other team would have collapsed. பியூட்டிஃபுல்லா போட்டாரு அப்படிங்கும் போது இங்கிலாந்து has to just do the patience game. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வேற வழி கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் பண்ணது கரெக்ட் தான். விக்கெட் எடுத்தே ஆகணும். ஒரு மாதிரி பயங்கரமா ஓவர் எக்ஸரிவ் பாடி லைன் ட்ரை பண்ணாங்க. லியம் டாசனை வந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து போற விட்டாங்க. ரஃப் எல்லாம் பெருசா இது காலாலே ஆட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு இங்கிலாந்து ஹஸ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்ப 140 ரன் தான் லீட் இருக்கு. கச்சாமச்சான் ரன் கொடுத்தாங்க. 10 they need to have time to chase it down போது இங்கிலாந்து has to continue the discipline what they have showed in these 2 sessions with the ball and wait for Indian batsmen to make mistake or the pitch to misbehave to get them a lottery. ஒரு பால் உருண்டு எல்பிடி விளையாடுற மாதிரி. நான் ஓவர் எக்ஸரிவா போறேன்னு சொல்லிட்டு ஒரு 60-70 ரன் குயிக்கா பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரன் பில்ட் ஆகும் போது டைம் தேவைப்படும். வாட் இந்தியா has done is very correct. இந்தியா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏபி டிவிலியர்ஸ் ஆஷிம் ஆம்லா எக்ஸாம்பிள் எடுத்து பிளாக்கத்தான்ல இறங்கணும். எனக்கு என்னமோ கான்பிடன்ஸ் இருக்கு. the resilience what both of them have showed, they are up for the fight அப்படின்னு. but it's not going to be easy. கண்டிப்பா I feel that India is going to put up a fight. ஓகே, நான் ஒரு மனசாட்சியே இல்லாம ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். என் ஆசைக்காக, என் மன திருப்திக்காக. நாளைக்கு 2 செஷன் விக்கெட்டே போகாம ஆடிட்டு அந்த 137 ரன் எக்லிப்ஸ் பண்ணிட்டு கடைசி செஷன்ல கொஞ்சம் அடிச்சு ஒரு 130 ரன் டார்கெட் ஒரு 10 ஓவர் 12 ஓவர்ல அப்படின்னு இங்கிலாந்து கொடுத்து ஒரு தூக்கி போட்டா எப்படி இருக்கும்?
அதாவது நான் அதைத்தான் பண்ணுவேன். நீங்க சொல்றது தப்பே கிடையாது. அதுதான் வந்து ஆப்போசிஷனை சுண்டி விடுறதுன்றது. ஓகே, 130 ரன் 10 ஓவர்லாம் நீங்க என்ன பால் ஆடினாலும், பேஸ் பால் மெக்குல்லம் பால் எந்த பால் ஆடினாலும் அடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணும், அவனை இவ்வளவு நேரம் ஃபீல்டு நிக்க வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி அது நடந்ததுன்னா கால் ஆஃப் பண்ண மாட்டேன், நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஐ நோ தட் ஐ நோ சான்ஸ் டு வின். அவனை உள்ள போட்டு அவனோட எலாஸ்டிசிட்டி லிமிட்டை இழுக்க பார்ப்பேன் நான். 10 ஓவர்ல 130 அடிக்கிறியா, 8 பேரை பவுண்டரி லைன்ல வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்லிப்பை வச்சுட்டு போடுன்னுவேன். அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்னும் மேல கொண்டு வருவேன். பிகாஸ் நேத்தே வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச மாதிரி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்ச உடனே அவங்க எழுதிட்டாங்க போர்டுல 3-1 சீரிஸ் ஓவர்னு. அந்த மாதிரி 1.5 நாள் நிக்க வச்சு உன்னை உள்ள போட விட்டு உன்னை அடிக்க விடாம பண்ணி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலை நான் இழுத்தேன்னா ஐ காட் மோர் சான்சஸ் டு வின் த பேட்டில் மென்டலி அஹெட் ஆஃப் த ஃபிஃப்த் டெஸ்ட். நீங்க சொல்றது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு கோச் மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. நானும் அதைத்தான் பண்ணுவேன். ஓகே. பீடக் இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நம்ம நிறைய அதை பத்தி பேசிட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இப்ப அதை பத்தி பேசியிருக்காங்க. குல்தீப் யாதவ், வார்னே மார்க்கல் வந்து நேற்று ஸ்டேட்மெண்ட் அபிஷியலா என்ன சொல்லியிருக்காருன்னா, குல்தீப் யாதவ் நாங்களும் விளையாடணும்னு தான் பாக்குறோம். அவர் வந்து குவாலிட்டி பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலரை எப்படி ஃபிட்டிங் பண்றதுன்னு தெரியல, சீக்கிரமா நாங்க ஃபிட்டிங் பண்ண போறோம் அவரை அப்படின்னு இருக்காங்க. ஹிண்டிங் தட் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல அவங்க லுக்கிங் அட் குல்தீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அதை பத்தி. அடுத்த டெஸ்ட் மேட்ச் யோசிச்சு பிக் பண்ணணும் சார். இவ்வளவு தூரம் நானும் நீனும் அழுதுருக்கோம் முதல் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து. குல்தீப் ஆடு ஆடுன்னு அடுத்த மேட்ச் யோசிச்சு பிக் பண்ணுங்க. கென்னிங்டன் ஓவர்ல திரும்பாது. நான் எப்பயும் சொல்றேன், ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு ஒரு தப்புக்கு பதிலா இன்னொரு தப்பு பண்ணா அது சரியாகாது. இப்ப ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காருன்னா, பப்ளிக் ப்ரெஷர் எல்லாரும் வச்சு சோஷியல் மீடியால வாங்குறாங்க அப்படின்றதுனால அடுத்த மேட்ச் நான் குல்தீப்பை பிட்டின் பண்றோன்றாங்க. அது வந்து டீமுக்கும் கெடுதலா முடியும், குல்தீப்புக்கும் கெடுதலா முடியலாம். ஏன்னா அந்த பிட்ச் அவ்வளவு கண்டக்டிவா இருக்காது. அதுக்கப்புறம் அது குல்தீப்புக்கும் ப்ராப்ளம், உங்களுக்கும் ப்ராப்ளம். அதை பண்ணாதீங்க. பிச்சை போய் பாருங்க. நான் வந்து இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ட்ரை பிச் கொடுத்தா லெட் இம் பிளே. ட்ரை பிச் இல்லைன்னா அவனை ஆடணும், வெளி உலகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஒரு தப்ப ரெண்டு ஆக்காதீங்க. இந்த டெஸ்ட் மேட்சை முதல்ல முடிங்க, தென் சி வாட் கேன் பி டன் ஃபார் த டெஸ்ட் மேட்ச். எனக்கு அதுதான் பயமா இருக்கு, ஓவர் டூ பண்ணிடுவாங்களோன்னு. அதுதான், அது கரெக்ட் தான். ஏன்னா அதுவும் இல்லாம மாறே மாறே ரெண்டு விஷயம் தப்பா சொன்னாரு. ஒண்ணு, இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே இப்படி அதை பத்தி பேசிட்டு தேவையில்லை. இன்னொன்னு வந்து கில்லு தான் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங்கே கொடுக்கல, ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல, அது இதுன்னு கொஞ்சம் கேப்டன் பிளேம் பண்ண மாதிரி பேசினாரு. அதுவும் அன்அக்செப்டபிள். அப்படி பேசக்கூடாது ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து. அதுவும் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கேப்டனை பத்தி அப்படி பேசியிருக்கோம். அன்அக்செப்டபிள். பண்ணவே கூடாது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு டீம் என்வாயர்மெண்ட்னா நான் முதல்ல என்ன சொல்லுவேன், வி ஆர் அ ஃபேமிலி. தோத்துட்டா இவனால தோத்து போச்சு, அவனால தோத்து போச்சு, இங்க கேட்ச் விட்டான், இந்த டெசிஷன் தப்பு, அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஜெயிச்சா எல்லாரும் செலிப்ரேட் பண்றோமா, தோத்தா எவ்ரி ஒன் ஹாஸ் டு புட் தேர் ஹெட் இன் ஷேம். ஒன்லி தென் யூ கேன் கம் பேக் அஸ் a யூனிட். இங்க தப்பிக்கிற பிசினஸே எடுக்கக்கூடாது. அவரு போலிங் கொடுக்கல நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லவே கூடாது. எப்படி சொல்லணும், இப்ப நான் அந்த டீம்ல தான் சொன்னேன், ஐ திங்க் அவர் கேப்டன் ஹஸ் காட் அதர் ஐடியாஸ் விச் ஹி ட்ரைட், அன்பார்ச்சுனேட்லி இட் டிடன்ட் ஒர்க் அவுட்னு தான் சொல்லுமே ஒழிய நான் என்ன பண்ண முடியும், அவர் போலிங்கே கொடுக்கல அப்படின்னு உங்க கேப்டன் நீங்க விட்டே கொடுக்க கூடாது. தட் இஸ் நாட் அ கல்ச்சர் வி ஷுட் ரியலி வாண்ட். அது அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல கூட அவர் சொல்லிருக்கலாம். ஏன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கேம் இந்த மாதிரி போகுது. அட் த எண்ட் ஆஃப் த நம்ம பேசுற மாதிரி பேசிட்டாரு அவரு. யோசிச்சு பேசணும் சார். நம்ம பேசுறதே எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எது பேசினாலும் யோசிச்சு பேசணும். ஒரு டீம் என்வாயன்மெண்ட் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு கேப்டனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தலையை குனிஞ்சிட்டு அவர் வராரு, டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குன்னு உங்களோட சப்போர்ட் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், ஒரு போலிங்கே கொடுக்கல, ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்னு என்னோட என்வரன்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தரே அதை பத்தி தப்பா சொன்னா கேப்டன் எவ்வளவு புரோக்கனா ஃபீல் பண்ணுவாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்க கேப்டனை பேக் பண்ணும். நம்மளோட வேலை என்ன, அனாலிசிஸ் எங்க போயிருக்கு, சரியா போயிருக்கா தப்பா போயிருக்கான்னு ஆனஸ்டா வி ட்ரை டு பி ஆனஸ்ட். ஓகே, வி cannot be honest all the time. Sometimes we will be wrong in our opinion also. ஆனா அந்த கல்ச்சர்ல நீங்க இருக்கீங்கன்னா செஞ்சது தப்பே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடாது. கேப்டன் பண்றதுதான் கரெக்ட்னு சொல்லணும். That is the only way you can get the best out of the captain. That's the only way you can give the confidence to the captain also. ஆமா, சரி, ஓகே பீடர். கடைசி சொட்டு ரத்தம் மிச்சம் இருந்தாலும் தல அஜித் சொன்ன மாதிரி விடாமுயற்சி தான். நாளைக்கு கடைசி நாள். ஏன்னா பேட் சுச்சுவேஷன்ல இருந்து தே ஹவ் ஃபைட்டிங் பேக் நோ இப்போ இந்தியா. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாள், நாளைக்கு வந்து இன்னும் ஆனா முடியல. அதனால ஃபைட் டுமாரோ. நாளைக்கு விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை சேவ் பண்ணிட்டு
ஒரு ஃபினாலே பயங்கரமா செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ரீடிங் த ஸ்கோர் கார்டு ஆர் த பார்ட்னர்ஷிப் ஆர் த டைம் போத் இஸ் பேட்ஸ்மேன் ஆக்குபைட். I can see the sheer resilience that I'm not going to lose a test match and series for the country அப்படின்ற அந்த ஒரு வெறி எனக்கு தெரிஞ்சது. That is why I'm putting my money on them to bat out the first 16 overs which is going to be crucial. 100% நான் உடனே நியூ பாலை எடுத்துருவான். நியூ பாலை எடுத்துட்டேன்னா விக்கெட்டே விடாது. ஒரு செஷனை நீங்க ஓட்டிட்டீங்கன்னா ஒரு 70 ரன் வந்துடும். ஒரு 70 ரன் தான் இருக்கும். அவங்க ப்ரெஷரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம். ஏன்னா they have to just come back and bat again அப்படிங்கும்போது டைம் இல்லாம போயிடும். ஒரு பயத்துல பேனிக்ல they might take some wrong decisions. So first 16 overs how India bat is going to be crucial. We have to continue the good work what they did to all these two sessions. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. The way India fought, they deserve at least to end up drawing the test match and still keeping the series alive. நாளைக்கு வருவோம் என்ன நடக்குது, இந்தியா சீரீஸ் இன்னும் அலைவா வச்சிருக்காங்களா இல்ல அன்பார்ச்சுனேட்டா போயிடுச்சா அப்படின்னு உங்க ஆக்டோபஸோட வில் கம் பேக் அண்ட் டூ எ ரிவ்யூ ஆன் day 5, the final day of the test match, fourth test match between India and England. Until then, thanks a lot and bye bye.